வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன்கள். இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 3க்கும் 12க்கும் உரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து பல்வேறு இடையூறுகளை கொடுத்து வந்தார். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகழும் பராப வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 26/5/2026 அன்று பகல் 11 மணி அளவில் புனர்பூசம் 3 புனர்பூசம் 4, அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த ஆண்டு 7லே குருதான் வந்தால் எழிலான வாழ்க்கை தோன்றும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7ஆம் இட குருவினால் சிறந்த ராஜயோக பலனை அடையக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசினருக்கு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முடங்கி கிடந்த தொழில், திருமண தடை, வியாபார தடை அனைத்தும் நிவர்த்தியாகி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு போன்ற நிச்சயமாக ஒரு நல்ல பலனை 7ல் அமர்ந்த குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் மகர ராசினருக்கு செய்து கொடுப்பார். ஆக மொத்தம் இது இந்த குரு பயிற்சி ஒரு யோக பலன் என்றே சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது பார்வை. குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்வை செய்வது மூத்த சகோதரன் மூலம் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு. செய்தொழில் அனைத்திலும் லாபம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன யோகம் சிறக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வை செய்வது உடலில் ஆரோக்கியம் கூடி தனித்து நின்று சுயமுயற்சியாக எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவும் இந்த மகர ராசினருக்கு 7ஆம் பார்வையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியை பார்வை செய்வது இளைய சகோதரன் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடமே முயற்சி ஸ்தானம் என்பதால் நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசினருக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 தீபம் நீங்க நெய் தீபம் போட்டு இந்த 7ஆம் இட குருவினால் மென்மேலும் நன்மையான பலனடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.